பவித்ரா, மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரண தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேளச்சேரியில் உள்ள அஷ்டலட்சுமி நகரில் உள்ள அந்த நியாய விலைக்கடையில் இப்போது சற்று ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக அவர் தொடங்கி வைத்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து காலை 9 மணியிலிருந்து 1 மணி வரை மற்ற இந்த 6000 ரூபாய் நிவாரண தொகையை டோக்கன் பெற்றவர்கள் இன்றே வாங்கிக் கொள்ளலாம். அதன் பின்னர் 2 மணி முதல் 5 மணி வரை மீண்டும் நியாய விலைக் கடைகளில் இன்று 6000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 6000 ரூபாய் நிவாரணத் தொகையை வாங்குவதற்காக நியாய விலைக் கடைகளின் முன் ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். நீண்ட வரிசையில் நின்று அது தொடர்பான விசாரணைகளையும் மற்றும் டோக்கன்களுடனும் ஆண்களும் பெண்களும் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வாங்குவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து வட்டங்களிலும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த 6000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்போது தொடங்கி வைத்த சில நிமிடங்களில் 10 மணிக்கு அவர் 9:45 அவர் தொடங்கி வைத்தார். 10:15 மணியிலிருந்து அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் இந்த 6000 ரூபாய் வழங்கும் பணி காவல்துறை பாதுகாப்பு மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் கண்காணிப்பு மற்றும் சோதனை, அந்த அடையாள அட்டைகள் மற்றும் அந்த டோக்கன்களை சரிபார்த்து அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சென்னையில் அனைத்து வட்டங்களுக்கும் அனைத்து பாதிக்கப்பட்ட இடங்களிலும் வழங்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட அந்த 3 வட்டங்களில் மட்டுமே, வருவாய் கிராமங்களில் மட்டுமே அந்த மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் 6000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருவள்ளூர், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஆவடி, பூந்தமல்லி, ஊத்துக்கோட்டை ஆகிய வருவாய் வட்டங்களில் இந்த 6000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம், பல்லாவரம், மண்டலூர் மற்றும் திருப்போரூர் ஆகிய 3 வருவாய் வட்டங்களில் இந்த 6000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்பட்டது. நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட 3 வருவாய் வட்டங்களில் இந்த நிவாரண உதவி வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்துள்ளதை ஒட்டி இந்த திட்டத்திற்காக 1455 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. டோக்கன் கிடைக்கப்பட்டவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் அவர்கள் அந்த 6000 ரூபாய் நிவாரண உதவி தொகையை பெற்றுக் கொள்ளலாம். ரேஷன் அட்டை இல்லாதவர்கள் அதற்கான படிவங்கள் மற்றும் மண்டலம், வீதி, மழையால் பாதிக்கப்பட்ட பொருட்கள் அல்லது வங்கி கணக்கு எண், கேஸ் சிலிண்டர் அட்டை ஆகியவற்றை காண்பித்து அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்து விண்ணப்பித்து இந்த 6000 ரூபாய் உதவித்தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 9 மணி முதல் 1 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் 5 மணி வரையிலும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் குறிப்பிட்ட அந்த அறிவிக்கப்பட்டுள்ள மழையால் பாதிக்கப்பட்ட வட்டங்களிலும் இந்த 6000 ரூபாய் நிவாரண உதவித் தொகையை பெற்றுக் கொள்ளலாம். இது தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் புகார்கள், அதில் உள்ள பிரச்சனைகள் ஆகியவை தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக சென்னை சேப்பாக்கம் வெளியிடத்தில் அதற்கான கட்டுப்பாட்டு அறை செயல்பட்டு வருகிறது. இது காலை 8 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை இந்த கட்டுப்பாட்டு அறையில் பொதுமக்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தியை பெற்றுக் கொள்ளலாம். அந்த எண்ணும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 28592828 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அவர்கள் தங்கள் சந்தேகங்களை மற்றும் புகார்களையும் தெரிவிக்கலாம். 1100 என்ற கட்டணமில்லா தொலைபேசி இணைப்பு எண்ணும் தமிழக அரசால் 6000 ரூபாய் நிவாரண உதவித் தொகையை பெற்றுக் கொள்ளும் மக்களுக்காக காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை ஆகிய 4 மாவட்ட மக்களுக்கு தமிழக அரசு வழங்கி இருக்கிறது. முதலமைச்சர் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கும் திட்டத்தை தொடக்கி வைத்திருப்பதன் மூலமாக இந்த 4 மாவட்டங்களிலும் உள்ள நியாய விலைக் கடைகளில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று இந்த 6000 ரூபாய் நிவாரண உதவித் தொகையை இன்று முதல் தர தொடங்கி இருக்கின்றனர். பவித்ரா.